மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். டெல்லியில் நடைபெறும் நீட் தேர்வு ரத்து ஆர்ப்பாட்டம் செய்யும் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸுக்கான போராட்டம். இங்க அரசியலோ இல்ல சாதி மதம் எதுவுமே இங்க கிடையாது. அதை நான் இங்க தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இது முழுக்க முழுக்க இந்திய மக்கள், அதாவது குறிப்பிட்ட சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆரம்பிச்சது. நீட் தேர்வுன்றது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப வருஷமா அது நமக்கு தெரியும். அது தமிழ்நாடு பல வருஷமா எதிர்த்துட்டு இருக்கோம். நம்ம சட்டம் கூட ஏற்றிருக்கோம். இன்னும் நமக்கு பிரசிடென்ட் கிட்ட இருந்து அதுக்கு அப்ரூவல் வரல. அந்த நிலைமையில இருக்கும் பட்சத்துல இப்போ ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் இதை விட முக்கியமான பிரச்சனை இந்த நீட் தேர்வு லீக் ஆனதுனால பல குடும்பத்துல இருக்கவங்க பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாம பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க, அந்த வறுமையில இருக்க குழந்தைங்க கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குறது, கலெக்ட் பண்றது, திருப்பி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க ஏமாற்றப்படுறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு லீக்ன்றது இது தடவை கிடையாது. இதே மாதிரி பல தேர்வுகள் லீக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. போன தடவை கூட யூஜிசி நெட் பேப்பர் லீக் ஆகுது. இதே மாதிரி கண்டினியூஸா ஏதாவது நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு என்ன கேட்கறோம்னா அக்கௌண்டபிலிட்டின்ற ஒரு விஷயத்த கேட்கறோம். இது எந்த அரசா இருந்தாலும் சரி, அக்கௌண்டபிலிட்டின்றது எந்த அரசும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க கல்லூரி மாணவர்கள் சார்பாக கடந்த 1 மாதங்களாக டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் மாணவர்கள் மீது கட்டெழுத்துப்பட்ட அத்துமுறையை கண்டித்தும் நீட் தேர்வுக்கு எதிராக போராடியும் கண்டனங்களை தெரிவித்தும் இன்ற அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக இங்கு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இதற்கான முக்கியமான காரணம், எந்த அரசு வந்தாலும் மாணவர்கள் மீது எளிமையாக தடியடியும் காவல்துறை ஏவிட்டும் அவர்கள் மீது வன்மையும் கட்டளையிடப்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் எளிதாக இதனை கலந்துட்டு செல்கிறார்கள். ஆனால் அங்கு துயர்படும் மாணவர்கள் அதற்கான ஒரு இழப்பீடு என்பதே இல்லை. அந்த இழப்பீடு காரணமாக எங்களுக்கு இந்த கண்மணிக்கு காரணமான மத்திய அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்றதும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மேலும் இது போன்ற ஒரு மாணவர்கள் மீதான தாக்குதல், காட்டு மிராண்டியான தாக்குதல், எத்தனை மாணவர்கள் மீது ரத்தங்கள் வந்தும் கண்ணீர் புகடி போட்டும் கைகாலையில இழந்தும் அங்க தவிக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல கல்வியை எதிர்பார்த்தது அவங்க தப்பா, அதை எதிர்த்து கேள்வி கேட்டா இப்படிதான் கட்டமைத்து விடுவாங்களா? இது ஒரு சரியான ஜனநாயக முறைமா? அப்ப ஜனநாயகம் இந்திய நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அழிவதற்கான காரணமா இருக்கு. இப்போ இதை தடுக்கிற விதமா தான் இந்த மாணவர்கள் நாங்க எந்த ஒரு அரசு கட்சி சார்பின்றி மாணவர்களுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். Jellicut dhotis and shirts from the house of Plateau.